பேசிக்கிறேங்க. நல்ல தகப்பனே துதிக்கிறோம். எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தியின் தலைப்பு அவர்களை அனுப்பிவிடும். எதில் எப்படி வருது அப்படின்னா, மத்தேயு 14வது அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அருமையானவர்களே, ஆண்டவர் வனாந்தரத்திலே 3 நாள் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். ஏராளமான ஜனங்கள் அங்கே உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் 3வது நாளிலே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பாட்ட இது வனாந்தரமான இடம், ரொம்ப நேரம் ஆயிட்டு, அதனால் ஜனங்களை போய் அவங்களுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கிட்டு வரும்படி நீங்கள் அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அனுப்பிவிட வேண்டும், அவங்க போட்டும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, மத்தேயு 14:16, இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இயேசுப்பாவுடைய ஒரு இரக்கத்தை இங்கே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகின்றேன். அவர்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, போக வேண்டியதில்லை. அவர்கள் எப்படி வனாந்தரமான இடத்துல இருந்து எப்படி அங்கே போய் அவங்க சாப்பாடு கொடுக்க முடியும்? எப்படி அவங்க அங்கே போய் அலைய முடியும்? கையில் பணம் இருக்கணும்ல, பணம் இருந்தால் தானே அவங்க வாங்கி சாப்பிட முடியும். அதனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்களே கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 17ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். எங்களிடத்தில் என்ன இருக்குது? 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது, வேறொன்றும் இல்லை என்றார்கள். இந்த வசனத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. இது ஒரு சோகமான ஒரு வார்த்தை, இது ஒரு அவிசுவாசமான ஒரு பதில். இன்னொன்று சொல்கிறேன், மரண வாக்கு மூலம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். எங்களால் முடியாதுங்கிற அந்த உயிர் போகிறவனுடைய ஒரு மரண வாக்கு மூலம், அவ்வளோதான், நீங்களாம் எல்லோரும் நல்லா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு ஒருத்தர் சாகும்போது சொல்கிற ஒரு மரண வாக்கு மூலம் முடிய போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை ஏசப்பா அப்படி எடுத்துக்கிடலை. ஏசப்பாவுடைய குணத்தையும் அவருடைய கேரக்டரையும் உங்களுக்கு நான் இந்த செய்தியின் மூலமாக தெளிவாக வெளிப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார், சோகமான வாக்கு மூலம். ஆனால் அதுக்கு ஏசப்பா என்ன சொன்னாங்க? மத்தேயு 14:18, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். கொண்டு வாங்க, 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. உடைய பதில் எப்படிப்பட்டதாக இருக்கட்டும், சோகமான ஒரு பதிலாக இருக்கட்டும், ஆனால் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அருமையானவர்கள், இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பலவிதமான சூழ்நிலைகளில் நம்ம கூட இப்படி தான் நினைக்கிறோம், முடியாது, ஒன்றுமே இல்லை, இது என்னதோ, இது ஏதோ, எதுக்கு இப்படி, நமக்கு மட்டும் என்ன, நமக்கு மட்டும் ஏன், எவ்வளோ பேர் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி, அப்படிங்கிற ஒரு சோகமான எண்ணத்தோடு நீங்கள் இருக்கீங்களா? ஏசப்பா சொல்கிறாங்க, இவ்வளோதான் இருக்குன்னு சொன்னீங்களே, அதை என்கிட்ட கொண்டு வாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய சிச்சுவேஷன், உடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே ஏசப்பா கையில் கொடுத்துருங்க, கையில் கொடுத்துருங்க. நாம் சுமக்க வேண்டாம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தை எவ்வளவு உண்மையானது. கொடுத்து பாருங்க. ராத்திரியில் உங்களால் தூங்க முடியாமல் இந்த கவலை உங்களை அழுத்துகிறது, அந்த கவலையை
அது ஒரு அரைகுறையான ஒரு நோயாக இருக்கலாம், பாதி சுகமாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பலவீனம் இருக்கலாம், பண கஷ்டம் கொஞ்சம் இருக்கலாம், என்ன ஒன்றுங்க உங்களுக்கு இருக்குது, பிள்ளைகளுடைய படிப்பு, இல்லை நம்ம பாவத்தில் ஏதோ ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கின்றோம், என்னால் ஏசப்பா உங்களுக்கு கீழ்ப்படிய முடியலையாப்பா, இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் செய்துடுறேனப்பா, நான் தினமும் உங்களோடு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேனப்பா, நான் முடியலையப்பா, நான் விழுந்துடுறேனப்பா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை அருமையானவர்களே நீங்கள் காணப்படுறீங்களா? ஏசப்பா கேட்குறாங்க, என்கிட்ட கொடு, நீ ஏன் சுமக்கிற, நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பேர். ஒரு நாள் எங்கள் வீட்டில் என் மகளுக்கு ரொம்ப சோகம் இல்லை, என்னன்னா தோல் வலி, கை வலி, அந்த கை வலி தாங்கவே முடியாது. அப்படி இரவிலே கைவலி தாங்க முடியாமல் கை அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் ஜெபம் செய்தேன், ஆண்டவரே இந்த கைவலியை குணமாக்க உங்களால் முடியும். நம்மகிட்ட எப்பவும் ஃபெய்த் இருக்கணும், விசுவாசம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். அது எப்படி இருக்கணும் நான் நினைப்பேன். இப்போ இந்த ரெக்கார்டிங் வர்றதுக்கு முன்னால் கூட நான் கட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆட்டோ வரணும், வெயிட் பண்ணணும். அப்போ எனக்குள்ளே என்ன வந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட விசுவாசம் கூடையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அள்ளிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் 5 மீன்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பங்கிட்டு கொடுத்து ஆசீர்வதிக்கிறாங்க. புருஷர்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர், அவங்களுடைய மனைவிகள் வந்திருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைங்கன்னா எத்தனையோ 1000 பேர் இருந்திருப்பாங்க, ஏறக்குறைய எவ்வளவோ பேர். ஆனால் அவ்வளோ பேருக்கு கொடுத்து தன்னுடைய 12 சீடர்களுக்கும் 12 கூடை நிறைய கொடுக்குற ஆண்டவர் தான் ஏசப்பா. எனக்கு உங்கள் மேலே நல்ல ஒரு நம்பிக்கை தாங்கப்பா, எனக்குள்ள நீர் ஊற்றி மாதிரி விசுவாசம் என்ன செய்யணும், ஃபார்ம் ஆகும். எங்களுக்கு எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பொது கிணறு உண்டு பார்த்துக்கிடுங்க. அந்த பொது கிணறுக்குள்ளே எப்படியோ கான் தண்ணி அதுக்குள்ளே போய் உளுந்து தண்ணி கெட்டு போயிட்டு. அப்போ நாங்கள் உடனே அந்த கிணற்றை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணால் அவ்வளோ தண்ணியும் மோட்ரு வச்சு வெளியே எடுத்தாச்சு, மண்ணும் நிறைய அள்ளியாச்சு பார்த்துக்கிடுங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீரூற்றுகள் பார்த்தீங்கன்னா மடமடன்னு தண்ணி மேலே வந்துட்டு, அவ்வளவு நீரூற்று. அப்புறம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த வேலை பார்க்குறவங்க கூட சொன்னாங்க, இந்த கிணறுக்குள்ளே இவ்வளோ நீரூற்று இருக்குதே அப்படின்ட்டு. இப்போ நான் அதை பார்க்கும்போது நினைக்கிறேன், நமக்குள்ளேயும் அந்த கிணறு அது எவ்வளோ தண்ணியை வெளியே மோட்ரு வச்சு அடித்தாங்களோ அதுக்கு தக்கன தண்ணி வந்துச்சு பார்த்துக்கிடுங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணும்போது கலங்கக்கூடாது, பதஷ்டப்படக்கூடாது. என்ன வந்துடும், அப்படி என்ன நடந்துடும், நான் அவருடைய பிள்ளை இல்லை, நான் இயேசுவ பிள்ளை இல்லை அப்படிங்கிற நீரூற்று ஏசப்பா மேலே உள்ள நம்பிக்கை அப்படியே டக்குன்னு நமக்கு முன்னால் என்ன செய்யணும், டாவ் அடிக்கணும். அது என்ன சொல்லுவாங்க, ஃப்ளாஷ் நியூஸ். ஒன்றும் செய்யாது. இன்னும் எப்போவுமே ஒரு வசனம் வரும், விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசம் இருக்குல்ல நமக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறேன், ஏன்ட்ட கொண்டு வா. ஆண்டவர் வந்ததை மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு இந்த துக்கங்களை சுமந்தார். ஆண்டவர்கிட்ட எதுனாலும் சரி, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைங்களால் என்ன ஒரு காரியமாக இருக்கட்டுமே, உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் இப்படி இருக்குப்பா அப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே டேக் இட் ஈஸி ஆயிரும் உங்களுக்கு. அப்போ ஆண்டவர் கேட்காங்க, அதை என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சீடர்கள் என்ன செய்கிறாங்களா, அதை கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்காங்க. பாருங்கள் 14வது அதிகாரம் 19வது வசனம், மத்தேயு. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இதில் உங்களுக்கு சில காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, கையில் ஆண்டவர் அப்பத்தை வாங்கினார். வாங்கின உடனே
வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானத்தை தான் பார்த்தார். இயேசு மேலே எல்லாம் முடியும். ஆனாலும் தன்னுடைய தந்தைக்கு முதலிடம் கொடுக்கின்றார். தந்தையே, டாடி, இதாவே உங்களை தான் நம்பியிருக்கப்பா, நீங்கள் கொஞ்சம் ஆசீர்வதிச்சிருங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து, ஆசீர்வை வெளியே வா என்று சொல்லும் போதும் கர்த்தர் வானத்தை அண்ணாந்து பார்க்கின்றார். இப்பவும் வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. இதாவே, நான் ஒரு பெரிய வேலையை செய்ய போகின்றேன், நீங்கள் தான் இதில் உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நம்மையும் எங்களையும் ஆசீர்வதிங்க, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உம்மிடத்திலே கொடுக்கின்றேன். சாபமோ பாவமோ செய்வனையோ பொறாமையோ என்னுடைய அவிசுவாசமோ எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்கப்பா. பிள்ளையாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சொன்ன சாபத்தை என் தேவன் அதை ஆசீர்வாதமாக மாற்றினார். யோர்தான் கரையிலே, கில்காலிலே சாபத்தை புரட்டி போட்டார்கள். எதுக்கு நம்ம பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும் கவலையிலையும் நம்ம நிலைத்து நிற்க வேண்டும்? நிற்க வேண்டாம். அவர் ஆசீர்வதிக்கிறார். பார்த்துக்கிடுங்க. இங்கே சொல்லுங்க, வானத்தை அண்ணார்ந்து பார்க்க வேண்டும். இயேசுவை பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டும். ஒரு ஒழுங்கு அண்ணார்ந்து பார்த்து திருப்பி அந்த அப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதை பிட்டு சும்மா கொடுக்கல. இந்தா போ. நெரிசல், கூட்டம், ஏராளமான ஜனங்கள். டென்ஷன் ஆகலையே ஏசப்பாவுக்கு? பதஷ்டப்படலையே? அவசரப்படலையே? ஏசப்பா என்ன செய்தாங்க? பிட்டு கொடுக்குறாங்க 5 பத்தையும். ஆனால் ஜனங்கள் என்ன செய்யிருப்பாங்க? நெருக்கியிருப்பாங்க. நம்ம சில கல்யாண வீட்டில் பார்க்குறோம்ல, ஏன்னா சேருக்கு ஓடி போய் உட்காருவோம். நம்ம ஒரு நெருக்கமான அவசரமாக நம்ம செயல்படுவோம்னு நினைப்போம். ஆனால் இயேசுப்பா கடவுளில் தெய்வம்லா, சக்தி படைத்தவர்களா, அவருக்கு எல்லாம் முடியும். அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்கின்றது. யார் என்னமோ எந்த அவசரப்படட்டும். குழந்தைங்க அழுதுருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க, பெரியவங்களுக்கு டயர்டாக இருக்கும், ஏன்னா வயசாயிட்டு பசியாக இருந்திருக்கும். ஆனாலும் ஏசப்பா தன்னுடைய ஸ்டேட்டஸில் கரெக்டாக இருந்தாங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து பிச்சு கொடுக்கிறார். பிச்சு கொடுக்காரு. எவ்வளோ ஒரு அன்பு! என்ன ஒரு அன்பு! பிச்சு சாப்பிடுங்க. ஒருவேளை அது ரொம்ப பெரிய அப்பமாக இருந்திருக்குமோ, பிச்சாதான் நல்லா இருக்குமோ, அதான் அவங்களுக்கு மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்திருக்குமோ. பிட்டு கொடுக்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி மீனையும் ஆண்டவர் சீடர்கள் வரும்போது அவர்களுக்கு அந்த மீனை அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார் ஆண்டவர். சும்மா இருந்தாலும் முழுசா தூக்கி எப்படி போன்னு வீசுகிற தெய்வம் அல்ல. அதை பெருக பண்ணுகிறவர், சுலபமாக்குறவர். பிட்டு கொடுக்கறதுனா சுலபமாக்குறவர். பிள்ளைகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுப்போம். இப்போ தோசையை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. தோசையை வச்சு நம்ம சட்னி வச்சு அதை பிச்சு கொடுக்குறத விட அந்த தோசையை சட்னி எல்லாம் நல்லா பிணைஞ்சிட்டு உருட்டி கொடுத்தா 4 வாயில் சாப்பாடு கொடுத்து முடிச்சிடலாம். ஏன்னா அது பிட்கப்படுகிறது. அதே போல் தேவனுக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் பிட்டு கொடுக்கின்றார். இதை வச்சுக்கோ. அருமையானவர்களே, அதை பிட்டு கொடுத்தார். அவங்க அதை ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வரிசையாக ஆண்டவர் உட்கார வைக்கின்றார். ஒழுங்கு 50 பேராக, 100 பேராக வரிசையாக வைத்து உட்கார கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே வர வேண்டும். நம்ம பதஷ்டமே அடையக்கூடாது. நிதானமாக இருக்க வேண்டும். நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கின்றார். நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு ஏசப்பா இருக்காங்க. இன்னொரு வசனம் பாருங்க, உங்களுக்கு நான் லூக்கா 9:12 பாருங்க. சாயங்காலம் ஆகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அனுப்பிவிட வேண்டும் என்பதுதான் சீடர்களுடைய நோக்கம்.
இவங்க என்ன இத்தனை 1000 பேர் கணக்க வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவங்களும் இவ்வளோ பேரும் உட்கார்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்னடானா கசமுசான் இருக்கு. நம்ம வந்து இயேசுவை விட 12 சீடர்களும் நம்ம நல்லா ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஜனக்கூட்டம் நெரிசல் தாங்க முடியலப்பா அப்படின்ட்டு இயேசுபாவுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆலோசனை கொடுக்குறாங்க. இவங்க போய் என்ன செய்யட்டும், ஜனங்கள் போய் தங்களுக்கு போஜனங்களை பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். தலைப்பு வந்து அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்பதை நான் கொடுத்திருக்கின்றேன். அருமையானவர்களே, ஆண்டுடைய கிருபையினால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்தாலும் அது எனக்கு மேட்ரு கிடையாது. என்னுடைய ஜனங்கள், என் பிள்ளைங்க வழியிலே சோர்ந்து போவார்களே. அதை நான் எழுதியிருக்கேன் பாருங்க. மார்க் 8:1 இவர் இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பரிதபிக்கிறேன். அப்போ நமக்காக அன்றைக்கு அந்த ஜனங்களுக்காக பரிதபித்தவர் இன்றைக்கு நமக்கு பரிதபிக்கிறார். மத்தேயு 14:16 சொன்ன மாதிரி அவர்கள் போக வேண்டியது இல்லை, போய் அவர்கள் சம்பாதித்து கொள்ளணுமா. சுற்றில் இருக்கிற கிராமங்கள், இருக்கிற இடம் வனாந்திரம். அவங்க சூழ்நிலையை பார்த்தாங்க. ஆனால் ஏசப்பா காட் இஸ் குட், அவர் நல்லவர் இல்லை, அவர் இல்லை, அவங்க வழியிலே சோர்ந்து போவார்களே, அவர்கள் மேல் மனது உருகுகிறார். லூக்கா 9:13 அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்றார்கள். நாங்கள் தான் போய் வாங்கணும், இவ்வளோ பேருக்கும் போய். அது என்ன ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினால் கூட காணாதே. அருமையானவர்களே, இந்த அருமையான 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையான சம்பவம் தான். இதில் உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சூழ்நிலைகளிலே இயேசு வந்து தடுமாறவில்லை. அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த அற்புதங்களை செய்தே முடித்து விட்டார். சீடர்கள் அவசரப்படுத்தினாலும் ஆண்டவர் அவசரப்படவில்லை. அவர்களை அனுப்பிவிட வேண்டும், டென்ஷனாக இருக்குது, இது சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை அப்படின்னாலும் இயேசுவா வந்து என்ன செய்தாங்க, அவங்க ஸ்டேட்டஸில் அவங்களோட அற்புதத்தின் வல்லமையும் அன்பையும் இரக்கத்தையும் அங்கே அவர் நிறுத்தினார். இன்றைக்கு நமக்கு அப்படிதான். நமக்கு தான் அது தெரிய மாட்டேங்கு, நமக்கு தான் அது புரிய மாட்டேங்கு. பார்த்துக்கிடுங்க, நமக்கு ஒரு சூழ்நிலை, கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது இயேசு அங்கே வந்து நிற்பார். நான் சொல்கிறேன், இந்த கைவலியினால் இந்த பிள்ளை கஷ்டப்படும் போது நான் இரவிலே ஆண்டவருடைய பாதத்திலே ஜெபம் செய்தேன். ஆண்டவரே, மகளுக்கு கைவலி தாங்க முடியலையப்பா, அழுது கொண்டு தூக்கலாமல் பிள்ளை கிடைக்கின்றாளே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு காட்சி, இயேசுப்பா தோளில் சிலுவை சுமந்தவராய் என் கண் முன்னே அவர் நடந்து போகின்றார். அந்த காட்சி நான் பார்த்தேன். எங்கள் வீட்டு நீளம் வந்து 22 அடி நீளம்தான், 7.5 அடி தான் அகலம், 10க்கு 10 கிடையாது. அது அவ்வளோங்கான சின்ன வீட்டுக்குள்ளே 9 அடி உயரம், இவ்வளோ சின்ன வீட்டுக்குள்ளே இயேசுவானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிலுவை சுமந்த அந்த காட்சி வீட்டுக்குள்ளே நான் பார்த்தேன், கண்ணார பார்த்தேன். தோளில் சுமந்து கொண்டு அன்று போய் கொண்டிருக்கார். நான் பார்த்தேன், எப்பா நீங்களா எனக்காக இப்படி சுமந்தீங்க, இந்த சின்ன வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை அது எனக்கு கனவுனா கிடையாது, பார்த்துக்கிடுங்க, கனவு கிடையாது, நிஜமா அது ஒரு தரிசனமாக தான் இருக்கலாம். நான் அப்படியே ஆவிக்குள்ள அப்படியே நான் அழுது கேட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த பிள்ளைக்கு சோத்தை கொடுங்கன்னு. அப்போ ஆண்டவர் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னுடைய கை வலியை, உன் மகளுடைய இந்த கை வலியை நான் என்ன செய்தேன், நான் சுமந்துட்டேன். சுமக்க தேவையில்லை, நான் சுமந்து விட்டேன், நீ சுமக்க தேவையில்லை. நான் ஏன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின், நான் ஏன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின். இயேசு சுமந்தார், விடுதலையாகி விட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மளுடைய சூழ்நிலையில் அவர் அங்கே வந்து நிற்பார். மறந்து விடாதீர்கள், நான் தனிமை, எனக்கு யாரு
இந்த நோய் எப்படி சுகமாகும்? இந்த பாவத்தில் இருந்து, இந்த ரகசியமான இந்த பாவத்தில் இருந்து எப்படி விடுதலை ஆவேன்? யார்கிட்டையுமே வெளியே சொல்ல முடியாத இந்த வியாதியில் இருந்து எப்படி நான் விடுதலை ஆவேன் என்று கலங்காதீர்கள். அந்த நம்முடைய சரீரத்தை படைத்த முழு ஆதாமாக ஆக்கின இயேசு, பிந்தின ஆதாமாகிய இயேசு முழு மனிதனாய் காணப்பட்டார். அப்படியே நமக்கும் முழுமையாய் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார் என்று உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அருமையானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பாரப்படாதீங்க, நீங்கள் பாவத்தை மட்டும் சொல்லிடுங்க. அதான் மெயின் பாயிண்ட். நம்மளுடைய குறைகள் குற்றங்கள் தான். அந்த ஒன்றை தவிர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு வேற தடையே கிடையாது. ஏசாயா 59வது அதிகாரம் 1-2, என் கை குறியிட்டோ, என் செவி மந்தமாயிட்டோ, இல்லை, உங்களுடைய பாவங்களே உங்களுக்கு எனக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்களுடைய அக்கிரமங்களே நான் கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவைகளை தடுக்கிறது என்று ஏசாயா 59வது அதிகாரம் 1-2 சொல்லுது. அதனால பாவ அறிக்கை செய்துவிட்டு விசுவாச அறிக்கைக்குள்ள வந்துவிட வேண்டும், விடுதலை ஆகிவிடும். சில சமயத்தில் 3 நாள் தான் உங்கள் பிரச்சனை இருக்கும். 3 நாளையில் உங்களுடைய ஊக்கமான அந்த ஜெபத்தினால் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இரக்கமுள்ள இயேசு. அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க புறப்பட்டு போய் என்ன செய்யணுமா, வாங்கிக்கிடணுமா அப்படிலாம் சொல்கிறாங்க. அவிசுவாசத்தினாலே நிறைந்தவர்களாக இருந்த அந்த சீடர்களை கூட ஆண்டவர் தன்னோடு கூட வைத்தே இருந்தார். செலக்ட் பண்ணியாச்சு, 12 பேரையும் நம்ம கூட வச்சாச்சு. இனிமேல் இவங்களை என்ன செய்யக்கூடாது, தள்ளிவிடக்கூடாது. அவங்க ஏதோ அவிசுவாசத்தினாலே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை தம்முடைய வைத்து பரலோக ராஜ்யத்துக்கும் அவங்க 12 பேரையும் அங்கே எழுதி தம்மோடு கூட வைத்து கொண்டார். அருமையானவர்களே, ஒருவேளை நான் பலவீனன், எனக்கு விசுவாசமே இல்லையே, நான் சோர்ந்து போகிறேனே என்று சொன்னாலும் உங்களை விட்டு அவர் போகவே மாட்டார். அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன? யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை முன்குறித்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய அழைப்பை மட்டும் என்னைக்கு மறந்துடக்கூடாது. நான் தாயின் கருவிலே தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன். அவர் என் பாவங்களை மன்னித்தார், என்னை அரவணைத்தார், எனக்கு எத்தனையோ நன்மைகளையே செய்திருக்கிறார். என் அழைப்பை நான் ஒரு நாளும் மறக்கக்கூடாது, என்னுடைய சாயலை நான் மறந்து போகக்கூடாது. அதே போல நீங்களும் உங்களுடைய ஆண்டவர் வனாந்தரத்தில் உபத்திரவத்தின் குகையில் தாயின் கருவிலே இயேசுப்பா உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னா இயேசுப்பம் கண்ணு உங்கள் மேலே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஆவிக்குரியதில் ஏதோ ஒன்றிலே நீங்கள் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். அருமையானவர்களே, எப்படி ஒரு கொலை குற்றம் செய்தவனுக்கு சட்டத்தை செய்யும். சட்டம் என்ன செய்யும்? கொலை குற்றம் செய்தவனா ஃபஸ்ட்டு கையில் என்ன செய்வாங்க, விலங்கு போடுவாங்க. பிறகு விலங்கு போடுவாங்க, கண்டுபிடிச்ச உடனே போலீஸ் வேனில் ஏற்றுவாங்க. காவல்னு போட்டிருக்கோம் அந்த போலீஸ் வேனில், இல்லை போலீஸ்னு போட்டிருக்கோம், அதில் ஏற்றிட்டு போவாங்க. அங்கிட்ட போய் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அப்புறமே ரெஜிஸ்டரில் எழுதிடுவாங்க ஃபெயில் ஆர்டர், ஃபெயில் போட்டுருவாங்க, எஃப்ஐஆர் போட்டுருவாங்க குற்றவாளி என்று. சட்டம் அந்த வேலையை செய்துல. அதே போல தான் வேதமும், இந்த சட்டம் அது வேலையை அது செய்துக்கிட்டே தான் இருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, சங்கீதம் 50:15, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் அவரை கூப்பிடும் போது, அவரை நம்ம மகிமைப்படுத்தும் போது இந்த வேதத்தினுடைய சட்டம் அது தன் வேலையை செய்துவிடும். எப்படி ஒரு குற்றவாளியை கையில் விலங்கு போட்டு எஃப்ஐஆர் கேஸ் பதிவு பண்ணி அவனை சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க. அப்பா பேர் கேட்பாங்க, நீ என்ன வேலை பார்க்க கேட்பாங்க, உன்னோட அட்ரஸ் என்ன கேட்பாங்க, இப்போனா உன்னுடைய ஆதார் நம்பர் என்ன கேட்பாங்க, உன்னுடைய ஃபோன் நம்பர் என்ன கேட்பாங்க. ஏன்னா அது சட்டம். அதான் இந்த சட்டமும் செய்யும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்பது வேதத்தின் சட்டம். அந்த சட்டம் அது வேலையை செய்திரும்ல. பிறகு எதுக்கு பயப்படணும்? ஒரு அக்கா இந்து தான் பார்த்துக்கிடுங்க. இந்துலேருந்து அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ தேவன் அவங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியாது, பைபிள் அதாவது சைன் போட பேர் மட்டும் எழுதுவாங்க, கையெழுத்து, மற்றபடி எதுவுமே தெரியாது பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவங்களுக்கு ஆசை, ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச உடனே இந்த பைபிளை படிக்கணும்னு ஆசை வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. அப்போ அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வாங்கி அதில் ஹெட்டிங்கில் இருக்கும்ல பெரிய எழுத்து, அப்படியே அதை படிக்க ஆரம்பித்தாங்க.
அப்படியே படித்து பழகி அப்புறம் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நல்லா. அப்போ கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன முதல் வாக்கு தத்தமே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ கூப்பிடு, நான் உனக்கு என்ன செய்வேன், விடுதலை தருவேன். பிறகு நீ என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலியிடணும், சாட்சி சொல்லணும். இதான் சிம்பிள் மேட்ரு தான். இதுதான் அவங்க சொன்னாங்களாமா, ஆண்டவர் பேசுனாங்களாமா அந்த அக்காவுக்கு. அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டுங்க, அவங்க வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கு. என்ன வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்களா, நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க ராஜா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, நான் உங்களை மயம்படுத்துவேன். இந்த ஒன்றை தான் சொல்லுவாங்களா பார்த்துக்கிடுங்க. அப்படியே அது நிறைவேறிடுமா. இன்றைக்கே அருமையானவர்களே, இந்த ஆபத்து நேரத்தில் சுற்றுப்புறத்தில் இந்த 12 சீடர்களும் இயேசுபாட்ட சொல்கிறாங்க, அனுப்பிடுங்க இவங்களை அனுப்பிடுங்க, எங்கேயாட்டு போய் இவங்க சாப்பாடு வாங்கிக்கிடட்டும். ஆனால் இயேசுப்பா என்ன செய்யலாம், அவங்க ஸ்டேட்டஸில் அவர் காட் இஸ் குட் ஆல் த டைம் காட் இஸ் குட் தான். அவர் நல்லவராகவே இருந்தார். எது சொன்னார், அவர்கள் போக வேண்டியதில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எதுக்குமே நீங்கள் அலைய வேண்டியதில்லை, நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்லை, சோர்ந்து போக வேண்டியது இல்லை. நோய்களை சுமந்தார், பேயை விரட்டினார், கஷ்டங்களை நீக்கினார் இயேசு. தைரியமாய் இருந்து ஜெபிங்க, பாதத்தில் கடங்க. அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. 2 கையை தூக்கிற வேண்டிதான். அடிமை நான் ஆண்டவரே. எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த கஷ்டம், எந்த சொத்து பிரச்சனைகள் என்னென்னதோ அது நம்ம பக்கம் நீதியாக இருக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவர் செய்வார். சீடர்கள் என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. மார்க்கில் அதே தான் சொல்கிறாங்க, லூக்கா 9:12 அதான் சொல்கிறாங்க, லூக்கா 9:6 அதான் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் அவங்க எல்லா சுவிசேஷங்களையும் அது இடம் விட்டுருக்கு. ஆனால் இயேசுப்பா மட்டும் என்ன செய்யலை, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவளுக்கு வழியிலே சோர்ந்து போவார்களே, நான் அவர்களுக்கு போஜனம் கொடுப்பேன். ஆமாம், அவர்கள் போக வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு கொடுங்கள், நான் அவர்களை அனுப்ப மாட்டேன். நீ எத்தனை சோகமான மரண வாக்கு மூலம் நீங்கள் கொடுத்தாலும் ஆண்டவர் உதவி செய்வே காத்திருக்கின்றார். ஆண்டவர் இரக்கத்தோடே காத்திருக்கின்றார். அவரே நோக்கி பாருங்க, அலையாதீங்க, அங்கங்கன்னு ஓடாதீங்க, ஆண்டவர் பாதத்தில் இருங்க. வேதத்தை நல்லா வாசித்து அவரை பாடி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கிட்ட ஒரு பதில் கிடைக்கணும். இந்த பேட் விளையாடுவாங்க சின்ன பிள்ளைங்க எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே, ஒருத்தர் அடிக்கும் போது அங்கேருந்து ஒருத்தர் என்ன செய்வான், அதை அடிப்பான், திருப்பி அந்த பால் இங்கே ஊழும், கேட்சி பிடிச்சிக்கிடுவாங்க. ஏன்னா அந்த விளையாட்டில் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக போகும். 6 அப்படிலாம் சொல்கிறாங்களே டிவியில், அது நம்மளும் ஒவ்வொரு நேரமும் 6 போட்டுகிட்டே இருக்கணும். அப்பட பேசணுமா, ஏசப்பட ஜெபம் செய்தோமா, ஒரு சொட்டு கண்ணில் கண்ணீர் கசிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், விடுதலை ஆயிரும். கொஞ்சம் பாரத்தோடு இதயத்தை ஊற்றிருங்களேன், விடுதலை ஆயிரும். யாருமே கோவப்படாதீங்க, கசந்து போகாதீங்க, பொறுத்துக்கோங்க, சகித்துக்கோங்க. சரி பரவாயில்ல, இப்போ என்ன நல்லது நடக்கும், நமக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறதுல தைரியமாக இருக்கணும். ஏன்னா இயேசு நல்லவருங்கிறதுனால தான். இயேசு நல்லவர் சொன்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யோசபாத் ராஜா ஏராளமான திரளான ஜனக்கூட்டத்துக்கு முன்பாக நிற்கின்றார், என்ன செய்யணும்னு தெரில. அப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை, இன்னது செய்ய வேண்டியது என்று எனக்கு தெரியவும் இல்லை என்று சொல்லுகின்றார். சொல்லிட்டு கொயர் பாடகர்களை வரிசையாக நிறுத்தினார். நிறுத்தி கொயர் என்ன படித்தாங்க தெரியுமா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடினார்கள். பாட்டு பாடுறாங்க. பின்னால தான் யுத்த வீரர்கள் ஆர்மி பின்னால போகுது, முன்னால கொயர் போகுது, பின்னால ஆர்மி போகுது. ஆனால் அந்த எதிரிகள் இந்த பாட்டு சத்தத்தில், இந்த மகிமையில், இந்த பாடல் படிக்கும்போது இந்த மகிமை, இந்த பிரசன்னத்தினால அங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணும்படி தேவன் பரலோக ராஜ்யத்தில் இருந்து யுத்தத்தை அனுப்பினார். அங்கே அவர்கள் செத்து மடிந்தார்கள், இவர்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்தார்கள். அருமையானவர்களே, இன்றைக்காக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், யார் நம்மளை அனுப்பிடணும், நம்மளை தள்ளிடணும்,
நமக்கு ஒன்றுமே செய்விடக்கூடாது. எத்தனை பேர் தடுத்தாலும் இயேசு நல்லவராக இருந்து நமக்கு உதவி செய்வார். நமக்கு ஒருவர் இருக்கின்றார். அதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இயேசு அவர்களை அனுப்பி விடுவதில்லை என்றார். அவர்கள் அனுப்பி விடுங்கன்னு 12 சீடர்கள் டென்ஷன் படுத்தினாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இயேசுவா சொன்னாங்க, அவர்களை அனுப்பி விடுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிதபிக்கிறேன், வழியிலே சோர்ந்து போவார்களே. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த சீடர்கள் எதிர்த்து பேச துணிந்து விட்டார்கள். பாருங்களேன், ஆண்டவரை ஏற்று பேசுகிறாங்க. அனுப்பிவிடுங்கப்பா, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாதுப்பா, 200 பணத்துக்கு வாங்கினாலும் கொடுக்க முடியாதுப்பா, ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாருங்க, ஏற்று பேச துணிஞ்சிட்டாங்க. நம்மளும் இன்னைக்கு ஆண்டவரை எது சொல்லிடக்கூடாது, ஏற்று பேசவே கூடாது. என்னை கனமணினால் நான் கனம் பண்ணுவேன், நீ என்னை கனையினப்படுத்தினால் நீ கனை ஈரப்படுவாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை எப்பவுமே என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். நான் உங்கள் பக்கம்தான்ப்பா, நான் உங்கள் பக்கம்தான். என் உயிர் போக வரைக்கும் என் இயேசு தான் எனக்கு, என் இயேசு தான் எனக்கு, நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தது தான் என்று சொல்லி நம்ம இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை அனுப்பிவிடவில்லை, அவர் நமக்கே அவர் போஜனம் கொடுப்பார், அவரே நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை அவரே வழி நடத்துவார், பாவ மன்னிப்பை கொடுப்பார், பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுப்பார், செல்வத்தை கொடுப்பார், வேலை கொடுப்பார், திருமணம் செய்து வைப்பார், குழந்தை பாக்கியங்களை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார், வீடு கட்டி கொடுப்பார், உயர்த்துவார், நல்ல சுகம் தீர்க்காயுசை கொடுப்பார், பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். ஜெபம். நேசிக்கிற நல்ல தகப்பனே நமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சீடர்கள் தொந்தரவு படுத்தினாலும் நீங்க அனுப்பல, நீங்களே போஜனம் கொடுத்தீங்க. நீங்க வானத்தை அன்னார்ந்து பார்த்து பிட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு வயிறு நிறைய கொடுத்து மீதி எடுக்க கிருபை செய்த தேவாதி தேவன். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கின்ற தம்முடையவர்களுக்கு பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழட்டும். திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், சொத்து பிரச்சனைகள், கடன் பாரங்கள், சரீரத்தில் நல்ல சுகம் பலன் தீர்க்காயுசு, வீடு கட்டுமான பணி, எல்லா காரியங்களையும் பரிசுத்த வாழ்க்கை, பரலோக ராஜ்யம், நல்ல சுகம், எல்லாவற்றையும் எதெல்லாம் சைன் ஆகணுமோ எல்லாம் கிடைக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.